நாள் கட்சி பணி செஞ்சாலும் ஒரு கட்சியுடைய தலைவர்ன்ற முறையில மக்களை சந்திச்சோ இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததோ கிடையாது. கட்சியுடைய நிலைப்பாடுகள் பத்தியோ தமிழக அரசியலுடைய சூழல்கள் பத்தியோ இல்ல மக்களுடைய பிரச்சனைகள் பத்தியோ இது வரைக்குமே முன் வந்து ஒரு பதில் சொல்லாத அரசியல் இது. எல்லாமே வெறும் அறிக்கைகளாகவும் எல்லாமே வெறும் ஸ்கிரிப்ட் ரெடியாக்கப்பட்ட பதிவுகளாகவும் இருக்கு. ஆனா மக்கள் எதிர்பார்த்தது என்ன? சட்டமன்றம் நடந்த போது பல கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருமே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனா இப்போவாவது நேரடியா பதில் சொல்லுவாரான்ட்டு பல மக்கள் எதிர்பார்த்தோம். ஆனா நடந்தது என்ன உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்துல நேரடியா பதில் கிடையாது, பல குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் கிடையாது, பொதுவான விளக்கங்கள் மட்டுமே முன் வந்துச்சு. ஆனா காலையில நடந்த சட்டமன்ற விவாதத்துக்கு மாலையில இன்ஸ்டாகிராம்ல பதிவு. இதுதான் மக்களிடத்துல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ரியல் அரசியல் நடத்துறீங்களா இல்ல ரீல்ஸ்ல மட்டும் அரசியல் நடத்துறீங்களான்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூட இன்று காலையில் சட்டமன்றத்துல மிகவும் தெளிவாக சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைத்தளங்கள்ல மட்டும் ரீல்ஸ் அரசியல் நடத்தாதீங்க, ரியலான அரசியல் நடத்துங்கன்னு சொல்லி. இன்று பலருக்குமே இருக்கும் ஒரே சந்தேகம், இது உண்மையான தலைமைத்துவமா இல்ல சமூக வலைத்தளத்திற்கு மட்டும் அரசியலா? மக்கள் எதிர்பார்க்கிறது பதிவுகள் கிடையாது, பொறுப்பான பதில்கள் தான். ரீல்ஸ்ல மட்டும் அரசியல் பத்தி பேசாம மக்கள் முன்னாடி வந்து ரியலாகவே அரசியல் நடத்துங்க.